السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والآقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் அவனுடைய புனித பூமியில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ அதுபோன்று அல்லாஹ் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் சூரத்துத் துஹா, அது இறக்கப்பட்ட காரணம், அது உள்ளடக்கி இருக்கக்கூடிய பொருட்கள், அதனுடைய விளக்கங்களை பற்றிய பாடத்தை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். சூரத்துத் துஹா குர்ஆனுடைய 93வது சூரா. வெறும் 11 வசனங்களை மட்டும் உள்ளடக்கியது. இந்த சூரத்துத் துஹா எந்த புனித பூமியில் நாம் வாழ்கிறோமோ இருக்கின்றோமோ அந்த ஊரில் இறக்கப்பட்டது. எந்த ஊரில் இறக்கப்பட்டது? மக்காவில் இறக்கப்பட்ட சூரா சூரத்துத் துஹா. அதுவும் ஆரம்பமாக இறக்கப்பட்ட சூறாக்களில் மிக குறிப்பான சூரா சூரத்துத் துஹா. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மட்டுமே நேரடியாக பேசுகிற சூறாக்களில் சூரத்துத் துஹா மிக முக்கியமானது. இந்த சூரத்துத் துஹா யாருக்காகத்தான்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக மட்டும்தான். அல்லாஹ் இந்த சூறாவில் அவர்களிடத்தில் தான் நேரடியாக பேசுகிறான். அந்த நேரடியான பேச்சும் அவர்களுக்காகத்தான். அப்படிப்பட்ட விசேஷங்களை அடக்கிய சூரா சூரத்துத் துஹா. சூரத்துத் துஹா இறக்கப்பட்ட காரணம் என்ன? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்பமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபித்துவத்திற்குரிய சூறாக்களை இறக்குகிறான். யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர், யா அய்யுஹல் முஸம்மில், இது போன்ற சூறாக்கள் அடுத்தடுத்ததாக இறங்கிக் கொண்டே வருகிறது. இந்த 2 சூறாக்களுடைய இறக்குதலுக்கு பிறகு சில நாட்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி நின்று விடுகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலிருந்து வஹியை கொண்டு வரவில்லை. இதனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளம் நெருக்கடிக்கு ஆளாகிறது. அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள், அல்லாஹ் என் மீது ஏதோ கோபத்தோடு இருக்கிறானோ, அல்லாஹ் என்னை கைவிட்டு விட்டானோ என்று அவர்கள் தங்களுடைய உள்ளத்திலேயே எண்ணிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை அளவிற்கு அவர்களுடைய சோகம் அவர்களை ஆட்கொள்கிறது. இப்னு இஸ்ஹாக் என்ற வரலாற்று ஆசிரியர் சொல்கிறார் ரஹிமஹுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹி சில நாட்கள் தடைபட்டது. அவர்களுடைய உள்ளம் நெருக்கடியால் வாடியது. அவர்கள் கவலையில் இருந்தார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் இறங்கியது. இருந்து கொண்டிருந்த போது முஷ்ரிக்குகள் பேச ஆரம்பித்தார்கள், முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் கைவிட்டு விட்டான் என்று. அல்லாஹ் அவர்களை கைவிட்டு விட்டான், அல்லாஹ் அவர்களை புறக்கணித்து விட்டான். இன்னும் சிலர் சொல்ல ஆரம்பித்தார்கள், முஹம்மது ரசூலை விட சிறந்த ஒரு மனிதரை அல்லாஹ் தேர்ந்தெடுக்க போகிறான், அதனால் தான் முஹம்மது ரசூலுக்கு அல்லாஹ் வஹியை கொடுக்கவில்லை என்று. மஆதல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் முஹம்மது ரசூலை ஒருபோதும் கைவிடப் போவதில்லை, கைவிடவும் மாட்டேன் என்பதை நிரூபிப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் நேரடியாக பேசி அவங்களுடைய உள்ளத்தில் மன நிம்மதியை ஏற்படுத்துவதற்கு சூரத்துத் துஹாவை அல்லாஹ் இறக்குகிறான். சபு நுசுல் புரியுதா? எதுக்காக இறக்கப்பட்ட சூரா என்று இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அந்த நிகழ்வை பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு பெண்மணி வருகிறார்கள், காஃபிரான பெண்மணி. யா முஹம்மதே, இன்னி லஅர்ஜு அன் யகூன ஷைத்தானுக கத் தரக்கக். மஆதல்லாஹ், உன்னுடைய ஷைத்தான் உன்னை கைவிட்டு விட்டான் போல். அல்லாஹ்வை சொல்கிறார்கள் அந்த பெண்மணி, உன்னுடைய ஷைத்தான் உன்னை கைவிட்டு விட்டார்கள் போல். உனக்கு 2-3 நாட்கள் அவன் எதையும் சொல்லித் தரவில்லையா ஓதுவதற்கு? எப்போது பார்த்தாலும் எதையே சொல்லிக் கொண்டே இருப்பாயே, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்ததென்று
அந்த ஷைத்தான் உனக்கு எதையும் 2-3 நாட்கள் சொல்லித் தரவில்லை. அவர்களை பொறுத்தவரை அல்லாஹ்வுடைய தூதருக்கு சூனியம் செய்யப்பட்டதாக கருதினார்கள். வஹியை அவர்கள் ஜின்கள் கற்றுக் கொடுப்பதாக கருதினார்கள். அதைத்தான் சொன்னால் அந்த பெண்மணி, ஷைத்தான் உனக்கு 2-3 நாட்கள் எதையும் சொல்லித் தரவில்லையா, உனக்கு வஹி நின்று விட்டதா என்று கேலி செய்ய ஆரம்பித்தார்கள். அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் இறக்கினான், வத்துஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா என்ற சூராவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நேரத்தில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கினான். சூராவுடைய மொழிபெயர்ப்பையும் விளக்கத்தையும் பார்ப்போம். மிக முக்கியமான சூரா. யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வின் நம்பிக்கையில் குறை இருக்கிறதோ, யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வின் நேசத்தில் குறை இருக்கிறதோ அவர்கள் இந்த சூராவை முழுமையாக அறிந்தால் அல்லாஹ்வின் நம்பிக்கையாலும் அல்லாஹ்வின் நேசத்தாலும் உள்ளம் நிறையும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆரம்பிக்கிறான், வத்துஹா. வ சத்தியத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை வத்துஹா, வல் ஃபஜ்ர் வல் அஸ்ர் என்று அல்லாஹ் சொல்லுவான். காலத்தின் மீது சத்தியமாக, காலை பொழுதின் மீது சத்தியமாக, வல் ஃபஜ்ர். அது போன்று வத்துஹா. துஹா என்றால் துஹாவுடைய நேரம் என்று சொல்லுவோம். பகலுடைய நடுப்பகுதி, சூரியன் உதயமாவதற்குரிய நடுப்பகுதி, மென்மையான வெப்பம் இருக்கக்கூடிய அந்த பகுதியுடைய நேரம் வத்துஹா, துஹாவுடைய நேரம். இன்னும் சில அறிஞர்கள் துஹா என்றால் முழுமையான பகலையும் சொல்கிறார்கள். வத்துஹா, அந்த பகல் பொழுதின் மீது நான் சத்தியம் செய்கிறேன். யார் சத்தியம் செய்வது? யார் அந்த பகலை படைத்தானோ அந்த இறைவனை அதன் மீது சத்தியம் செய்கிறான். வத்துஹா வல்லைலி இதா சஜா, வல்லைல் இரவின் மீது சத்தியம் செய்கிறேன். இதா சஜா, சஜா என்றால் பல விளக்கங்கள் அதற்கு சொல்லப்படுகிறது. மூடுதல் என்பதற்கு சஜா என்று சொல்லப்படும், அல்லது அந்த இரவு செல்லக்கூடிய அந்த நேரத்திற்கு சஜா என்று சொல்லப்படும், அல்லது நிற்கக்கூடிய அந்த பகல், அந்த இருள் சூழ்ந்து நிற்கக்கூடிய அந்த நிலைக்கு சஜா என்று சொல்லப்படும். இப்ப இருள் சூழ்ந்த அந்த இரவின் மீது நான் சத்தியம் செய்கிறேன். அல்லாஹ் பகலின் மீதும் சத்தியம் செய்கிறான், அல்லாஹ் இரவின் மீதும், இருள்கள் சூழ்ந்த, இருள்கள் நிலையாக இருக்கக்கூடிய அந்த நிலையின் மீதும் நான் சத்தியம் செய்கிறேன். வத்துஹா வல்லைலி இதா சஜா, மூடக்கூடிய மறையக்கூடிய அந்த இரவின் மீதும் அந்த பகலின் மீதும் நான் சத்தியம் செய்கிறேன். எதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூராவை இறக்குகிறான்? ரசூலுல்லாஹ்விற்கு பல நாட்கள் வஹி இல்லை. அதனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளம் கவலையில் இருக்கிறது. முஷ்ரிக்குகள் அல்லாஹ்வுடைய தூதரை விமர்சனம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். இப்ப இதற்கும் இந்த பகலின் மீது சத்தியத்திற்கும் இரவின் மீது சத்தியத்திற்கும் என்ன சம்பந்தம்? அறிஞர்கள் சொல்கிறார்கள், வத்துஹா, ஏன் அல்லாஹ் பகலின் மீது சத்தியம் செய்கிறான் என்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குர்ஆனி நபியை மீண்டும் உங்களுக்கு இறக்கிவிட்டான். அந்த குர்ஆன் இந்த பகலுடைய வெளிச்சத்தை போன்றது. இந்த பகலில் இருக்கக்கூடிய வெளிச்சம் எப்படி இருக்கிறதோ அது போன்று வெளிச்சமானது இந்த குர்ஆன். அதை உங்களுக்கு நான் இறக்குகிறேன். இதோ வல்லைலி இதா சஜா, மூடக்கூடிய மறையக்கூடிய அந்த இரவின் மீது ஏன் சத்தியம்? அறிஞர்கள் சொல்கிறார்கள், இப்படி இருள் சூழ்ந்து இருக்கக்கூடிய இரவின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்வதுடைய காரணம், குர்ஆன் இல்லாத உள்ளம் இது போல்தான். குர்ஆன் இல்லாத உள்ளம் இந்த இருளை போன்றுதான். அது மூடிவிடும், அது மறைந்துவிடும், அது செத்துவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. குர்ஆன் உள்ளத்திற்கு உயிர் கொடுக்கக்கூடிய ரூஹ். உடலுக்கு எப்படி ரூஹ் இருந்தால் உயிரோடு வாழுமோ அது போன்று கல்பு உயிரோடு வாழும் குர்ஆன் இருந்தால். கல்பு செத்துவிடும். எப்போது சாகும் கல்பு? குர்ஆன் இல்லை என்றால். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கல்பை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. வல்லைலி இதா சஜா, நபியே இது போல்தான். எப்படி வஹி இறக்கப்பட்டதோ அது போன்று வஹி நிற்கக்கூடிய சூழலையும் ஏற்படலாம். அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் இருப்பது. அதுதான் மனிதனுடைய வாழ்க்கையும். பகல் இருந்தால் இரவுடைய பகுதி என்று ஒரு நிலைமை வந்தே தீரும். இரவிருந்தால் பகல் வந்தே தீரும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கஷ்டம் என்றால் இன்பம் அடுத்து வரும், இன்பம் என்றால் கஷ்டம் அடுத்து வரும். இந்த இரண்டும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை. அதை புரிந்து கொள்ளுங்கள் நபியே. வத்துஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பயன்படுத்தக்கூடிய இந்த சூராவுடைய வார்த்தைகள் மிக முக்கியமானவை, மிக மிக அழகானவை. ஒரு நேசன் ஒரு நேசனோடு எப்படி பேசுவான், ஒரு காதலன் தான் விரும்பக்கூடிய ஒரு பொருளோடு எப்படி பேசுவான்,
அது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய நேசத்தை முஹம்மது ரசூலோடு வெளிப்படுத்துகிறான். நபியே, நீங்கள் என்னுடைய ஹபீப், உங்களிடத்தில் நான் எப்படி பேசுகிறேன் பாருங்கள் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். மா வத்தஅக. வத்தஅக அரபி மொழியை பொறுத்தவரை வத்தஅக அத்தௌதி' என்றால் ஒரு விடை கொடுத்தல். ஒருவரை ஊருக்கு அனுப்புவதற்காக விடை கொடுப்போமே, அதற்குத்தான் தௌதி' என்று சொல்லப்படும் அரபியில். மா வத்தஅக, நபியே, அது போன்று அல்லாஹ் உங்களை ஒருபோதும் விடை கொடுத்து விடவில்லை, உங்களை அல்லாஹ் கைவிட்டு விடவில்லை. நீங்கள் செல்லுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை அனுப்பிவிடவில்லை. இந்த மா வத்தஅ என்பது ஒரு நேசனோடு சொல்லக்கூடிய வார்த்தை. அது ஒரு நேசன் ஒரு நேசத்திலிருந்து பிரியும் போது சொல்லக்கூடிய வார்த்தை. அது மா, ஒருபோதும் அல்ல நபியே. உங்கள் உள்ளத்தில் அப்படி ஒரு சந்தேகம் இருந்தால், அவர்கள் உங்களுடைய உள்ளத்தில் இது போன்ற சந்தேகத்தை ஏற்படுத்தினால் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். மா வத்தஅக, மா வத்தஅக என்று அல்லாஹ் சொல்லிவிடலாம். ஆனால் மா வத்தஅக அல்லாஹ் உறுதியிட்டு சொல்கிறான். மா வத்தஅக, நபியே, உங்களை ஒருபோதும் அல்லாஹ் கைவிட மாட்டான். உங்களை ஒருபோதும் அல்லாஹ் செல்லுங்கள் என்று அனுப்பிவிட மாட்டான். ஒருபோதும் அது நடக்காது நபியே. மா வத்தஅக ரப்புக. அல்லாஹு அக்பர். மா வத்தஅக அல்லாஹு என்று அல்லாஹ் சொல்லி இருக்கலாம். அல்லாஹ் நபியை உங்களை கைவிட மாட்டான் என்று அல்லாஹ் அந்த இடத்திலே உறுதிப்படுத்த விரும்புகிறான். ரப்புக, உங்கள் ரப். அவன் யாருடைய ரப்பு மட்டுமல்ல, உங்களுடைய ரப்பு. நபி, அதை உணருங்கள். நீங்கள் ரப்புக, உங்கள் ரப்பு அவன். உங்கள் ரப்பு உங்களை எப்படி கைவிடுவான்? உங்களை பரிபாலிப்பவன், உங்களுடைய எல்லா காரியங்களுக்கும் உரிமையாளன். அல்லாஹ் என்ற வார்த்தை பொதுவாக அல்லாஹ்வை குறிக்கும். ரப் என்றால் படைத்து பரிபாலித்து ஆட்சி செய்து நிர்வகித்து உயிரை கொடுத்து உயிரை எடுத்து உடலில் உள்ள அத்துணை இயக்கங்களுக்கும் சொந்தக்காரன். அவன் நாடினால்தான் அது இயங்கும். ரப். அப்படிப்பட்ட உங்களுடைய ரப், ரப்புக மா வத்தஅக், உங்களை ஒருபோதும் கைவிடவில்லை. வமா கலா. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், உங்களை அல்லாஹ் ஒருபோதும் கைவிடவில்லை, உங்களை ஒருபோதும் அல்லாஹ் வெறுக்கவில்லை. வஹி இறங்காத காரணத்தால் நபியே, உங்களை அல்லாஹ் வெறுத்து விட்டான் என்று எண்ணுகிறீர்களா? மா வத்தஅக ரப்புக வமா கலா. அல்லாஹ் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டான். ஒருபோதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை வெறுத்து விட மாட்டான். வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா. அல்லாஹ் மேலும் சத்தியம் செய்கிறான். சத்தியத்திலேயே இந்த சூராவை அடுக்கிக் கொண்டே வருகிறான். வத்துஹா, பகல் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். வல்லைலி இதா சஜா, மூடக்கூடிய இரவின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். மா வத்தஅக, நபியே, உங்களை ஒருபோதும் அல்லாஹ் கைவிட மாட்டான். ஒருபோதும் உங்களை அல்லாஹ் வெறுத்து விடவும் மாட்டான். வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா. சுப்ஹானல்லாஹ். நபியே, வலல் ஆகிரா, வரப்போகின்ற அந்த வாழ்க்கை, கைருல் லக மினல் ஊலா, முன்னால் சென்றதை விட மேலானது. யானி இந்த துன்யாவை விட உங்களுக்கு வரப்போகிற ஆகிரா மிக மேன்மையானது. இரண்டு அர்த்தத்தை அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஒன்று, இந்த உலக வாழ்வை விட அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையில் கொடுக்க போகிற வாழ்க்கை மேலானது. அதை ஒப்பிட முடியாது இந்த துன்யாவுடைய வாழ்க்கையோடு. அல்லது அவர்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய நிலைமையை விட வரப்போகின்ற நிலைமை மேலானது. யானி மக்காவுடைய வாழ்க்கையை விட மதீனாவுடைய வாழ்க்கை உங்களுக்கு மேலானதாக இருக்கும். வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா. இந்த வாழ்வை விட வரப்போகிற வாழ்க்கை உங்களுக்கு மேலானது நபியே. இப்போது உங்களை இந்த முஷ்ரிக்குகள் தொல்லை கொடுக்கலாம், உங்களை விரட்டலாம், உங்களுக்கு அவர்கள் உள்ளத்தில் இது போன்ற வார்த்தைகளால் காயங்களை ஏற்படுத்தலாம். ஆனால் இவர்களுடைய நிலைமை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறுதியில் மாற்றி விடுவான் நபியே. பொறுமையோடு இருங்கள். வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா. வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா. வலசௌஃப வலச என்றாலும் எதிர்காலத்தை அல்லாஹ் சொல்வதற்காக சீன் என்ற வார்த்தையை பயன்படுத்துவான். சனுர்தீக அல்லது வலசௌஃப, சௌஃப என்றாலும் சயஃஅல் என்றாலும் பின்னால் வரக்கூடிய காலத்தை குறிப்பதற்காக அல்லாஹ் பயன்படுத்துவது. சௌஃப என்றால் கொஞ்சம் நேரமாக ஒரு விஷயத்தை சொல்லுவதற்கு, அதை கொஞ்சம் காலம் கடத்தி நான் செய்வேன் என்று சொல்வதற்கு சௌஃப என்ற வார்த்தையை அரபியிலே பயன்படுத்துவார்கள். வலசௌஃப, ல கட்டாயத்திற்கு அல்லாஹ் பயன்படுத்தக்கூடியது. வலசௌஃப, நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யுஅதீக, உங்களுக்கு கொடுப்பான். வலசௌஃப யுஅதீக, அல்லாஹ் எதிர்காலத்தை சொல்கிறான், எதிர்காலத்தில் நடப்பதை சொல்கிறான். வலசௌஃப யுஅதீக ரப்புக, அதுவும் யார்தான்? உங்கள் ரப்பு தான் உங்களுக்கு கொடுப்பான். எதை கொடுப்பான்? அல்லாஹ் அதை சொல்லவில்லை.
எதை கொடுப்பான்? அல்லாஹ் அதை அந்த இடத்தில் குறிப்பிடவில்லை. அல்லாஹ் எதை கொடுப்பான் நபியே, அதை பற்றி நான் அங்கே சொல்லவில்லை. ஃபதர்பா, ஆனால் அல்லாஹ் எதை கொடுப்பானோ அதை நீங்கள் பொருந்திக் கொள்வீர்கள், அவ்வளவுதான். அதை பொருந்திக் கொள்ளும்படி அல்லாஹ் ஆக்குவான், அதை நீங்களும் பொருந்திக் கொள்வீர்கள். அல்லாஹ் கொடுப்பது உங்களுக்கு பொருத்தத்தை தான் ஏற்படுத்தும். அதிலிருந்து நீங்கள் ஒருபோதும் பொருத்தத்தை இழந்து விட மாட்டீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்க போகின்ற மிகப்பெரிய அருட்கொடைகளை நினைவுபடுத்துகிறான். இந்த உலகத்திலும் மறுமையிலும் அல்லாஹ் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பான் நபியை. ஃபதர்பா, அதை நீங்கள் பொருந்திக் கொள்வீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது பொருத்தம் அடைவார்கள் தெரியுமா? தங்களுடைய உள்ளத்தில் எப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருத்தத்தை அடைவார்கள்? இந்த வசனம் எப்போது உண்மைப்படுத்தப்படும் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸ் இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறுவதாக, ஒரு முறை இரவுடைய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினார்கள், ரப்பி இன்னஹுன்ன அضللن كثيرا من الناس فمن تبعني فانه مني ومن عصاني. இந்த குர்ஆனுடைய வசனத்தை ஓதுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ், ஷைத்தான் மனிதர்களில் பலரை வழிகெடுத்து விட்டான். யா அல்லாஹ், யார் என்னை பின்பற்றுகிறார்களோ, ஃபமன் தபிஅனி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள் இந்த துஆவில், அந்த ஷைத்தான் வழிகெடுத்தவர்களில் யார் என்னை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தான் என்னை சார்ந்தவர்கள். என்னை பின்பற்றாதவர்கள், யா அல்லாஹ், அதை பற்றி எனக்கு தெரியாது. மறுபடியும் வேறொரு வசனத்தை ஓதுகிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே பேசியதை, இன் துஅذிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக் வ இன் தக்ஃபிர் லஹும் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம். நபியே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்வதை ஓதுகிறார்கள், இன் துஅذிபுஹும், யா அல்லாஹ், நீ அவர்களை தண்டித்தால், ஃபஇன்னஹும் இபாதுக், அவர்கள் உன்னுடைய அடியார்கள் தான். மனிதர்களை நீ தண்டித்தால் அவர்கள் யார்தான்? உன் அடியார்கள் தான். வ இன் தக்ஃபிர் லஹும், அவர்களை நீ மன்னித்தால், ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம், நீ மிக அஸீஸ் அல் ஹகீம், ஞானமுடையவன், மிக்க மேலானவன் நீ. என்ற குர்ஆனுடைய வசனத்தை ஓதுகிறார்கள். இந்த இரண்டு வசனமும் எதை சொல்கிறது என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமூகத்தில் தன்னை பின்பற்றியவர்களை மட்டும் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கிறார்கள். தன்னை பின்பற்றாதவர்களுடைய நிலைமையை விட்டு தன்னை விலக்கிக் கொள்கிறார்கள். எனக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை, நீ எதை தீர்ப்பளிக்கிறாயோ தீர்ப்பளித்துக் கொள் என்று. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அப்படித்தான், யா அல்லாஹ், உங்களுடைய அடியார்கள், அவர்களை தண்டித்தால் ஃபஇன்னஹும் இபாதுக், உன் அடியார்கள் தான், நீ மன்னித்தால் அது உனக்கு உரியது என்று இருவரும் அவர்களுடைய சமூகத்தில் தங்களை பின்பற்றியவர்களை மட்டும் தங்களோடு இணைத்துக் கொண்டு தங்களை பின்பற்றாதவர்களை குறித்த முறையீட்டை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து விடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரண்டு வசனங்களையும் ஓதிவிட்டு தங்களுடைய கரங்களை உயர்த்தி சொன்னார்கள், அல்லாஹும்ம உம்மதி உம்மதி, யா அல்லாஹ், என் சமூகம் என் சமூகம் என்று கூறி அல்லாஹ்வுடைய தூதர் அழ ஆரம்பித்தார்கள். யார் அழுவது? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய அழுகையை சாதாரணமாக எடை போட்டு விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சாதாரணமாக அழுது விட மாட்டார்கள். துன்யாவுடைய காரியங்களுக்காகவோ அல்லது துன்யாவிலே இருக்கக்கூடிய வசதிகள் தனக்கு இல்லை என்ற காரணத்தாலோ, 3 வேளை உணவில்லை என்ற காரணத்தாலோ, அல்லது வசதியான வாழ்க்கை அமையவில்லை என்ற காரணத்தாலோ அவர்கள் அழவில்லை. அவர்கள் அழுததுடைய வார்த்தை, அல்லாஹும்ம உம்மதி உம்மதி, யா அல்லாஹ், என் சமூகம் என் சமூகம். யாருக்காக அழுகிறார்கள்? இங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடிய எனக்காகவும் உங்களுக்காகவும். அந்த அழுகையுடைய காரணம் அதுதான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜிப்ரீலை அனுப்புகிறான், யா ஜிப்ரீல் இத்ஹப் இலா முஹம்மத். சுப்ஹானல்லாஹ், இந்த ஹதீஸ் அல்லாஹு அக்பர், மிக முக்கியமான ஹதீஸ். இத்ஹப் இலா முஹம்மத், முஹம்மது இடத்திலே செல்லுங்கள். வரப்புக அலம், அல்லாஹ்விற்கு தெரியும். ஃபஸல்ஹு மா யுப்கீக், அவரிடத்திலே இருந்தாலும் கேளுங்கள் ஏன் அழுகிறார் என்று. அல்லாஹ்வுக்கு தெரியும் அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஏன் அழுகிறார் என்று. இருந்தாலும் கேளுங்கள் ஜிப்ரீலை ஏன் அழுகிறார் என்று. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். ஃபஸஅலஹு ஃபஅக்பரஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிமா கால்
வஹுவ அலம். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜிப்ரீலே அல்லாஹ்விற்கு தெரியும். அல்லாஹ் சொல்கிறான் எனக்கு தெரியும் என்று. ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள் அல்லாஹ்விற்கு தெரியும். உங்களிடத்திலே அதை நான் சொல்கிறேன், இருந்தாலும் அல்லாஹ்விற்கு தெரியும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே சென்று அதை சொல்கிறார்கள். யா அல்லாஹ், முஹம்மது ரசூல் உனக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுபடியும் ஜிப்ரீலை அனுப்புகிறான். யா ஜிப்ரீல் இத்ஹப் இலா முஹம்மத், மறுபடியும் முஹம்மது இடத்திலே செல்லுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னா சனுர்தீக ஃபி உம்மத்திக் வலா நஸூக். நபியே, இந்த சமூகத்துடைய விஷயத்தில் உங்களை பொருந்திக் கொள்ளும்படி நாம் ஆக்குவோம். ஒருபோதும் இந்த சமூகத்துடைய விஷயத்தில் உங்களை கவலையடைய செய்ய மாட்டோம். என்ன சொன்னார்கள்? யார் சொல்வது? அல்லாஹ் சொல்கிறான், நபியே, இந்த சமூகத்துடைய விஷயத்தில் உங்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்ளும்படி ஆக்குவான். ஒருபோதும் இந்த சமூகத்துடைய விஷயத்தில் நீங்கள் கவலை அடைய மாட்டீர்கள். அல்லாஹ் அவ்வளவு பொருத்தத்தை இந்த சமூகத்திற்கு உங்களுக்காகவாது கொடுப்பான். அல்லாஹு அக்பர். வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா. அல்லாஹ் உங்களுக்கு அதை கொடுப்பான், அதை கொண்டு நீங்கள் பொருந்திக் கொள்வீர்கள். இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதரும் நரகத்திலிருந்து வெளியேறாத வரை அல்லாஹ்வுடைய தூதர் பொருந்திக் கொள்ள மாட்டார்கள். இந்த ஒட்டுமொத்த சமூகமும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பை பெற்று சொர்க்கத்தில் நுழைந்தால்தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருந்திக் கொள்வார்கள் அந்த தீர்ப்பை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கக்கூடிய வாய்ப்பை எமக்கு தருவானாக. எமக்காக அழுத தூதர், எமக்காக அல்லாஹ்விடத்திலே முறையிட்டார்கள். அந்த இரவுடைய நேரத்தில் அல்லாஹ் அந்த சிறப்பை அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுத்தான். ஆனால் நாமோ தினம் தினம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலும் முறைகளிலும் ஒழுக்கத்திலும் குறைபட்டு கொண்டே இருக்கிறோம். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா. அல்லாஹ் மேலும் ஒன்றை நிரூபிக்க நாடுகிறான் இந்த வார்த்தையின் மூலம். நபியே, நீங்கள் இப்போது இருப்பதை குறித்து கவலைப்படுகிறீர்கள், ஆனால் எதிர்காலத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு கொடுக்க இருப்பது மேன்மையானது. அதை அல்லாஹ் பொருந்திக் கொள்ளும்படி ஆக்குவான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் கேட்கிறான் அதற்கு பிறகு, அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா. அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா. நபியே, உங்களை அல்லாஹ் யத்தீமாக பார்க்கவில்லையா? யத்தீமாக அல்லாஹ் உங்களை பார்க்கவில்லையா? அலம் யஜிதுக யதீமன், யத்தீமாக நீங்கள் இருந்தீர்கள். யத்தீம் என்றால் அனாதை குழந்தையாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் போதே யார் கிடையாது அவர்களுக்கு? பிறக்கும் போதே தந்தை கிடையாது. பிறந்த சில ஆண்டுகளில் தாயும் மரணம். தந்தை தாய் இல்லாத அனாதை குழந்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால்தான் வரலாற்று ஆசிரியர்களில் ஒருவர் அல்லாஹ்வுடைய தூதருடைய பிறப்பை பற்றி எழுதும் போது சொல்லுவார், யத்தீமான குழந்தை இந்த உலகத்தில் பிறந்தது உலகத்தில் இருக்கக்கூடிய யத்தீம்களை கண்ணியப்படுத்துவதற்காக. சுப்ஹானல்லாஹ். அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா. நபியே, உங்களை யத்தீமாக அல்லாஹ் கண்டான். எந்த ஒரு உறவும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நிலையாக நிலைக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் யாரையெல்லாம் நேசித்தார்களோ அவர்களெல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் மரணித்துக் கொண்டே இருந்தார்கள். தந்தை இல்லை, தாய் இல்லை. அவர்களை அரவணைத்தார்கள். அப்துல் முத்தலிப் அவர்களும் மரணம், அபூ தாலிப் அவர்களும் மரணம். அதற்கு பிறகு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதருக்கு செல்வத்தால் உதவி செய்தவர்கள். அல்லாஹ் அதைத்தான் அடுத்த வசனங்களில் சொல்கிறான். அவர்களும் மரணம். பிறக்கின்ற ஆண் குழந்தைகள் எல்லாம் மரணம். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்நாளுக்கு முன்னதாகவே அவர்களுக்கு பிறந்த எல்லா குழந்தைகளும் மரணம், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை தவிர. சுப்ஹானல்லாஹ். எல்லா ஆண் குழந்தைகளையும் எல்லா பெண் குழந்தைகளையும் தன் குழந்தையை கபரில் இறங்கி தானே அடக்கம் செய்திருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய வழிகளை உள்ளத்தில் சுமந்திருப்பார்கள். அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா. நபி, யத்தீமாக அல்லாஹ் உங்களை கண்டான். ஃபஆவா, அல்லாஹ் உங்களை அரவணைக்கவில்லையா? இப்போது உங்களை அரவணைக்காமல் அல்லாஹ் இருப்பதற்கு இப்போது நீங்கள் உங்களை அல்லாஹ் கைவிட்டு விட்டார் என்று நினைக்கிறீர்களே, அல்லாஹ் உங்கள் மீது கோபத்தோடு இருக்கிறான் என்று நினைக்கிறீர்களே, அல்லாஹ் உங்களை இதற்கு முன்னதாகவும் கைவிடவில்லையே. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். அதைத்தான் நினைவுபடுத்த விரும்புகிறான். அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா. யத்தீமாக நீங்கள் இருந்தீர்கள் நபியே, அல்லாஹ் உங்களை அரவணைக்கவில்லையா?
وَوَجَدَكَ ضَالًّا فَهَدَى அறியாதவர்களாக நீங்கள் இருந்தீர்கள். பாலன் என்றால் வழி தவறியவர்களாக என்று அர்த்தம் வைக்க கூடாது. நபி எப்போதும் வழி தவற மாட்டார்கள். பிறந்ததில் இருந்து அவர்கள் மரணம் வரை அல்லாஹ் அவர்களை வழி தவற செய்ய மாட்டான். அறியாதவர்களாக, ஈமான் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன என்பது அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறக்கும் போது தெரியாது. அல்லாஹ் அதைத்தான் குர்ஆனிலும் சொல்கிறார், மா குன்த தத்ரி மல் கிதாபு வலல் ஈமான். ஈமான் என்றால் என்ன, குர்ஆன் என்றால் என்ன என்று நபியே உங்களுக்கு தெரியாது. வலாக்கின் ஜஅல்னாஹு நூரா, அல்லாஹ் அதை வெளிச்சமாக ஆக்கி உங்களுக்கு வழிகாட்டினான் என்று குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அதைத்தான் அல்லாஹ் கேட்கிறான், வவஜதக ضالًا فهدى அறியாதவர்களாக இருந்த உங்களுக்கு அல்லாஹ் உங்களுக்கு வழிகாட்டவில்லையா? நபித்துவத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நபியே, உங்களுக்கு நேர்வழியை கொடுத்திருக்கிறான். உலகத்தில் நான் படைத்த எந்த படைப்பிற்கும் கொடுக்காத சிறப்புகளை நபியே அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிறான். வவஜதக ضالًا فهدى உங்களுக்கு அல்லாஹ் வழிகாட்டவில்லையா? வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா ஏழ்மையில் நீங்கள் இருந்தீர்கள், செல்வம் இல்லாமல் வசதி இல்லாமல் சிரமப்பட்டீர்கள். ஃபஅக்னா அல்லாஹ் உங்களை செல்வந்தவனாக ஆக்கவில்லையா? செல்வந்தவனாக ஆக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோடியில் புரளவில்லை. ஃபஅக்னா உண்மையில் செல்வந்தவன் யார் என்றால் தனக்கு எது இருக்கிறதோ அதை கொண்டு திருப்தி அடைவன் தான் செல்வந்தன். தனக்கு எது இருக்கிறதோ அதை கொண்டு திருப்தி அடைந்து கொள்பவன் தான் செல்வந்தன். கோடிகளை சம்பாதிப்பவன் ஒருபோதும் திருப்தி அடைய மாட்டான். அவனுக்கு தேவை அடுத்தடுத்த கோடிகள், அதை நோக்கி ஓடிக்கொண்டே இருப்பான். எது கிடைத்தாலும் அவன் ஒருபோதும் திருப்தி அடைய மாட்டான். உண்மையில் செல்வந்தவன் யார்? தனக்கு அல்லாஹ் எதை கொடுத்தானோ அதை கொண்டு வாழ்வில் திருப்தியோடு வாழ்பவன் தான். அந்த ஒரு தன்மையை ரசூலுக்கு அல்லாஹ் கொடுத்தால், எது இருந்தாலும் எது இல்லை என்றாலும் இரவில் தூங்கும் போது சொல்லுவார்கள், யா அல்லாஹ் இன்றைய தினம் எனக்கு உணவளித்தாய், அருந்துவதற்கு தண்ணீரை கொடுத்தாய், அருந்துவதற்கு தண்ணீரை கொடுத்தாய், தங்குவதற்கு இடத்தை கொடுத்தாய், என்னை அரவணைத்துக் கொண்டாய். எத்தனையோ மக்கள் உணவில்லாமல் தண்ணீர் இல்லாமல் ஒதுங்குவதற்கு ஒதுங்குமிடம் இல்லாமல் வாழும் போது எனக்கு இதையெல்லாம் கொடுத்தாயே அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறி உறங்குவார்கள். நமக்கு இன்னைக்கு அது இல்லையே, நாளைக்கு அது இல்லையே, அடுத்த வருஷம் அது வாங்க முடியுமா, அடுத்த வருஷம் இதை வாங்க முடியுமான்னு சொல்லி கணக்கு போட்டு உட்கார்ந்திருப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வேளைக்கு உணவு கிடைத்தது, அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று நினைத்து இரவில் நன்றி செலுத்துவார்கள். வஜதக ஆயிலன் ஃபஅக்னா ஏழ்மையில் அல்லாஹ் உங்களை கண்டான், ஏழ்மையில் அல்லாஹ் உங்களை பார்த்தான். வஜதக ஆயிலன் ஃபஅக்னா அல்லாஹ் உங்களை செல்வத்தில் செல்வந்தவனாக ஆக்கவில்லையா? அந்த நிலையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் உங்களுக்கு நிறைவை தரவில்லையா? இதையெல்லாம் அல்லாஹ் கொடுத்தான் சரி நபியே, ஆனால் உங்களுக்கு இதிலும் ஒரு கடமை இருக்கிறது. அல்லாஹ் எதை உங்களுக்கு கொடுத்தானோ அதை நீங்களும் மக்களுக்கு கொடுத்து விடுங்கள். ஃபஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர். மேலே அல்லாஹ் என்ன சொன்னான்? அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து என்ன சொன்னான்? அலம் யஜிதிக யதீமன் ஃபஆவா. அல்லாஹ் உங்களை யத்தீமாக கண்டான், அரவணைத்தால் அல்லாஹ் உங்களை. இப்போது அல்லாஹ் நபியே உங்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அரபில் என்ன குர்ஆனுடைய வசனம் என்னது? ஃபஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர். யத்தீமை கண்டால் நபியே கடுகடுப்போடு நடந்து கொள்ளாதீர்கள். யத்தீம்கள் இரக்கத்தோடு பார்க்கப்பட வேண்டியவர்கள், அன்போடு பார்க்கப்பட வேண்டியவர்கள். அவர்களுடைய உள்ளத்தில் உங்களுடைய பார்வையால் கூட நபியே கடுகடுப்பை காட்டி விடாதீர்கள். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யத்தீமை அரவணைப்பதற்கு அவ்வளவு சிறப்புகளை சொன்னார்கள். நானும் யத்தீமை அரவணைப்பவரும் நாளை மறுமையில் இந்த இரண்டு விரல்களை போன்று சொர்க்கத்தில் இருப்போம் என்று சொன்னார்கள். ஃபஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர். ஒருபோதும் நபியே உங்களுக்கு அல்லாஹ் உங்களை அரவணைத்தான், நீங்கள் யத்தீமை அரவணையுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு இதை கொடுத்தான் என்றால் நீங்கள் பெருமை அடைந்து விடக்கூடாது. அல்லாஹ் எதை உங்களுக்கு கொடுத்தானோ அதை நீங்கள் மக்களுக்கும் கொடுங்கள். இஹ்சான் என்ற ஒரு அழகிய பதம் குர்ஆனில் பயன்படுத்தப்படும். அடிக்கடி பல வசனங்களில் பல உரைகளில் அதை நிலையாக நான் சொல்லி வருகிறேன். இஹ்சான் என்றால் சுருக்கமாக இஹ்சானை படித்தால் ஒரே ஒரு வார்த்தையில் அடக்கி விடலாம். அல்லாஹ் உங்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அப்படி நீங்கள் மக்களிடத்தில் நடந்து கொள்ளுங்கள். அதுதான் இஹ்சான். அது ஒரு அழகு, இஸ்லாமிய மார்க்கத்தில் பொதிந்து கிடக்கும் அழகு அது. அந்த அழகைத்தான் அல்லாஹ் இங்கும் சொல்கிறான். ஃபஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர். யதீமாக நீங்கள் இருந்தீர்கள், அல்லாஹ் உங்களை அரவணைத்தான். எப்படி யதீமாக நீங்கள் இருக்கும்போது அல்லாஹ் உங்களை அரவணைக்க வேண்டும் என்று விரும்பினீர்களோ அது போன்று யதீம்களை நீங்கள் கண்டால் ஒருபோதும்
கடுகடுத்து விடாதீர்கள், விரட்டி விடாதீர்கள், அவர்களை அரவணையுங்கள் நபியே. வஅம்மா ஸாயில ஃபலா தன்ஹர். மேலே அல்லாஹ் 3 விஷயங்களை சொன்னான். நல்லா கவனிங்க. என்ன? வஜதக ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா? அலம் யஜிதிக யதீமன் ஃபஆவா. அடுத்து வஜதக ضالًا ஃபஹதா. அடுத்து வஜதக ஆயிலன் ஃபஅக்னா. இப்போ ஒண்ணுக்கு அல்லாஹ் பதில் சொல்லிட்டா. எதுக்கு பதில் சொல்லிட்டா? அலம் யஜிதிக யதீமன் ஃபஆவா. அதுக்கு பதில் சொல்லிட்டா. என்ன பதில் சொன்னா? நீங்களும் யத்தீமை கண்டால் விரட்டாதீர்கள். அடுத்து என்ன அல்லாஹ் சொன்னா? மேல வஜதக ضالًا ஃபஹதா வஜதக ஆயிலன் ஃபஅக்னா. நபியே, உங்களை அல்லாஹ் அறியாதவர்களாக கண்டான், அல்லாஹ் உங்களுக்கு நேர் வழி காட்டினான், இல்மை கொடுத்தான், குர்ஆனை கற்றுக் கொடுத்தான், ஈமானை கற்றுக் கொடுத்தான். அதுபோல் அல்லாஹ் நீங்கள் ஏழ்மையில் இருந்தீர்கள், அல்லாஹ் உங்களை செல்வத்தை தந்தான். இந்த இரண்டுக்கும் ஒரே பதிலை அல்லாஹ் சொல்கிறான். இந்த இரண்டுக்கும் ஒரே பதிலை அல்லாஹ் சொல்கிறான். வஜதக ஆயிலன் ஃபஅக்னா வஜதக ضالًا ஃபஹதா. இந்த இரண்டுக்கும் சேர்த்து அல்லாஹ் சொல்கிறான் வஅம்மா ஸாயில ஃபலா தன்ஹர். கேட்டு வருபவர் யாராவது இருந்தால், யாசகம் கேட்பவர் யாராவது வந்தால் அவரை நீங்கள் விரட்டி விடாதீர்கள், கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி விடாதீர்கள். 2 யாசகம் உண்டு. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான் வஜதக ضالًا ஃபஹதா. நேர்வழிக்காக யாசகம் கேட்டு வருவார், அல்லது நேர்வழி தேவையுடைய ஒரு மனிதர் இருப்பார். அவரை கண்டால் நபியை நீங்கள் விரட்டி விடாதீர்கள், அவருக்கு நேர்வழியை கொடுங்கள். அது அவர் தேவையுடையவர், இல்மிற்கு தேவையுடையவர், நேர்வழிக்கு தேவையுடையவர், ஈமானுக்கு தேவையுடையவர், மார்க்கத்தில் ஹலால் ஹராமுக்கு தேவையுடையவர். யாராவது ஹராமை செய்வதையோ யாராவது பாவங்களை செய்வதையோ கண்டால் அவர் தேவையுடையவர், அவரை விரட்டாதீர்கள், அவருக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள். உங்களுக்கு அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டினான், எந்த நேர்வழியை நீங்கள் பெற்றீர்களோ அதை நீங்கள் பிறருக்கு கற்றுக் கொடுத்து விடுங்கள். இரண்டாவது, உங்கள் ஏழ்மையில் கண்டான், அதனால் நீங்கள் உங்கள் ஏழ்மையில் கண்டான், செல்வந்தவராக அல்லாஹ் ஆக்கினான். அதுபோல் யாராவது யாசகம் கேட்டு செல்வத்தை கேட்டு உங்களிடத்தில் வந்தால் அவர்களையும் நீங்கள் விரட்டி விடாதீர்கள். அல்லாஹ் கொடுத்த செல்வம் எப்படி உங்களுக்கு தேவையோ அது போன்று உங்களிடத்தில் இருக்கக்கூடிய செல்வம் அவர்களுக்கு தேவை, அதை நீங்கள் கொடுத்து விடுங்கள். கேட்பவர் வந்தால் அது அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தது, அப்படித்தானே? என் செல்வம் நானா சம்பாதித்ததா? எனக்கு அல்லாஹ் கொடுத்த இந்த அருட்கொடை நானாக சேர்த்ததா? எதுவாக இருந்தாலும் இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்ததுதான். மேல்லையா? எந்த அருட்கொடையும் மின் அல்லாஹ், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது. நான் பயன்படுத்தக்கூடிய மொபைலில் இருந்து நான் பயன்படுத்தக்கூடிய செருப்பு வரை யார் கொடுத்ததுதான்? அல்லாஹ் கொடுத்தது. இது போல் இயலாதவர் யாரையாவது நீங்கள் கண்டால் நபி அவருக்கு நீங்கள் கொடுத்து விடுங்கள், அதுதான் நீங்கள் அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய நன்றி. வஅம்மா பினிஅமதி ரப்பிக ஃபஹத்திஸ். நபி, அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருட்கொடைகளை பற்றி மக்களிடத்தில் பேசுங்கள், அறிவியுங்கள். அத்தஹத்துஸு பினிஅமத்தில்லாஹி ஷுக்ர். அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை பற்றி பேசுவது அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவது. அதை பேசாமல் தடுத்துக் கொள்வது அல்லது தன்னால் ஆனது என்று நினைப்பது குஃபுர், இறை நிராகரிப்பு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு இந்த அருட்கொடையை செய்திருக்கிறான், அல்லாஹ் எனக்கு கொடுத்தது என்று மக்களுக்கு சொல்லுங்கள், தவறில்லை. பணிவோடு பண்போடு அல்லாஹ் எனக்கு கொடுத்தது என்ற நினைவோடு அதை மக்களிடத்திலே வெளிப்படுத்துங்கள், அதை மறைத்துக் கொள்ளாதீர்கள். வஅம்மா பினிஅமதி ரப்பிக ஃபஹத்திஸ். அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை பற்றி பேசல் என்றால் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் எம்மிடத்தில் இருந்தால் அதை செயலாக வெளிப்படுத்தி அல்லாஹ்விடத்தில் மனிதர்களிடத்தில் பேசுதல். செல்வம் இருந்தால் அது அருட்கொடை. அந்த அல்லாஹ் எனக்கு கொடுத்த செல்வம் இது, இதை உனக்கும் கொடுக்கிறேன் என்று கொடுப்பது. அல்லாஹ் எனக்கு கோடியை கொடுத்தான், பங்களாவை கொடுத்தான்னு சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் மக்கள் முன்னாடி சொல்றதில்லை. அருட்கொடைகளை பற்றி பேசுதல் என்றால் எனக்கு கொடுத்திருக்கிறான் அல்லாஹ், உனக்கு நான் கொடுக்கிறேன், இதை வைத்துக்கொள். எனக்கு அல்லாஹ் இந்த இல்மை கொடுத்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ், அதை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன். இதுதான் வஅம்மா பினிஅமதி ரப்பிக ஃபஹத்திஸ் இந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காகவே விசேஷமாக அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய சூராவை இறக்குகிறான். வத்துஹா, முற்பகலின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். வல்லைலி இதா சஜா, மூடக்கூடிய இரவின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். மா வத்தஅக ரப்புக வமா கலா. நபியே, உங்களை அல்லாஹ் ஒருபோதும் கைவிடவில்லை, ஒருபோதும் அல்லாஹ் உங்களை வெறுக்கவில்லை. அல்லாஹ் அதை உங்களிடத்திலே ஒருபோதும் அப்படி வெளிப்படுத்த மாட்டான். மா வத்தஅக ரப்புக வமா கலா வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா.
முன் சென்ற வாழ்வை விட பின்னால் வரக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு மேலானதாக இருக்கும். அல்ல துன்யாவை விட, இந்த துன்யாவை விட உங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்திலே கொடுக்க போகிற அருட்கொடைகள் மேலானதாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ். இதோட நிப்பாட்டணும். வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா. அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான், அதை கொண்டு நீங்கள் பொருந்திக் கொள்வீர்கள் அல்லாஹ்வை. அதற்கு பிறகு அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா வவஜதக ضالன் ஃபஹதா வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா. உங்களை அல்லாஹ் யதீமாக கண்டு கொண்டான், அல்லாஹ் உங்களை அரவணைத்தான். அல்லாஹ் உங்களை அறியாதவர்களாக கண்டான், நேர்வழி அல்லாஹ் கொடுத்தான். அல்லாஹ் உங்களை செல்வம் இல்லாதவர்களாக கண்டான், அல்லாஹ் உங்களுக்கு செல்வம் என்ற மன நிறைவை கொடுத்தான். فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث. அதனால் நபி யதீமை கண்டால் கடுகடுப்போடு நடந்து கொள்ளாதீர்கள். தேவையுடையவர் வந்தால் இல்முக்காகவும் செல்வத்திற்காகவும் அவர்களை நீங்கள் விரட்டாதீர்கள். அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை பற்றி மக்களிடத்திலே பேசுங்கள். இந்த சூரா உள்ளத்தோடு பேச வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே. இந்த சூரா எமக்கு மிக முக்கியமாக பொருந்தக்கூடிய சூரா. நம்முடைய கவலைகள் நம்மை தாக்கினால், ஒருவேளை இருள்கள் நம்முடைய வாழ்க்கையில் சூழ்ந்து விட்டால், தப்பிப்பதற்கு வழி இல்லை என்ற நிலைமை வந்தால், அல்லாஹ் என்னை கைவிட்டு விட்டான் என்று ஒருபோதும் அல்லாஹுவை நம்பக்கூடிய முஃமின் நினைக்க கூடாது. எவ்வளவுதான் சோதனைகள் வந்தாலும், எவ்வளவுதான் சிரமங்கள் வந்தாலும், எவ்வளவுதான் கஷ்டங்கள் வாழ்க்கையை சுருக்கினாலும் சரி, அவன் தனக்கு சொல்ல வேண்டும், மா வத்தஅக ரப்புக வமா கலா. நீ அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டிருக்கும் காலமெல்லாம், அல்லாஹ் உன்னோடு இருக்கிறான் என்று நீ எண்ணக்கூடிய காலமெல்லாம் ஒருபோதும் அல்லாஹ் உன்னை கைவிட மாட்டான். அல்லாஹ் உன்னை கைவிட மாட்டான், உன்னோடு தான் இருக்கிறான். இந்த சோதனை இருளை போன்றது, பகல் வரும், காத்திரு. இன்று இருக்கக்கூடிய நிலைமை நாளை இருக்காது, இன்று இருக்கக்கூடிய கவலை நாளை தொடராது. உலக வாழ்க்கை அப்படித்தான், உணர்ந்து கொள். மா வத்தஅக ரப்புக வமா கலா வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா. பொறுமையோடு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையோடு இருந்தால் இன்று இருக்கக்கூடிய நிலைமையை விட நாளை நிலைமை சிறந்ததாக இருக்கும். வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா. அல்லாஹ் சில விஷயங்களை உங்களுக்கு கொடுப்பான், அதை நீங்கள் பொருந்திக் கொள்வீர்கள். இந்த உலக வாழ்வில் கொடுக்கவில்லை என்றாலும் துன்யா முடிந்து போகும் ஒரு நாள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தில் அதை தருவான். அந்த காலம் வரை கொஞ்சம் பொறுமையோடு இருங்கள். ஃபதர்தா, அதை நீங்கள் பொருந்திக் கொள்வீர்கள். சொர்க்கத்தில் ஒரு மனிதனும் அல்லாஹ் கொடுப்பதை பொருந்திக் கொள்ளாமல் இருக்க மாட்டான். ஃபதர்தா. அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா வவஜதக ضالன் ஃபஹதா. இங்கு யாரும் நேர்வழியில் பிறக்கவில்லை. என்னுடைய வாழ்க்கை எனக்கு தெரியும், உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். என்ன என்ன பாவம் செய்தீர்கள், என்ன என்ன குற்றம் செய்தீர்கள், அல்லாஹ்விற்கு எப்படியெல்லாம் மாறு செய்தோம், இன்று எப்படி இருக்கிறோம் என்று எமக்கு தெரியும். உலகத்தில் எல்லோரும் அந்த நிலைமையை கடந்துதான் வந்திருப்போம். ஃபஹதா, அந்த நேர்வழியை கொடுத்தவன் அல்லாஹ் என்ற நினைவு எம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு செல்வம் இல்லாமல் வசதி இல்லாமல் இருந்தபோது அல்லாஹ் எமக்கு வசதியை கொடுத்து இது போன்ற வணக்க வழிபாடுகளை செய்வதற்கு அருள் செய்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அதனால் அல்லாஹ் எமக்கு கொடுத்தது இதை பிறருக்கும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ் உங்களுக்கு உறவுகளை கொடுத்தால், உறவுகள் இல்லாமல் பூமியில் வாழ்பவர்களை சேர்த்து வாழுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு இல்மை கொடுத்தால், செல்வத்தை கொடுத்தால், இல்ம் இல்லாதவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள், செல்வம் இல்லாதவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை பற்றி பேசுங்கள். இந்த சூரா ஒரு மனிதன் தனிமையில் உட்கார்ந்து ஓதி பார்த்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கவலைகளை எப்படி இந்த சூரா போக்கியதோ அது போன்று எம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய கவலைகளையும் போக்கும். மிக முக்கியமான சூரா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை புரியக்கூடிய, இதை முறைப்படி ஓதி மனனம் செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தருவானாக.